ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு. ஜனவரி 7, 2025. நமது தபஸ்யா மாதம் மிக நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றது. நாமும் தவம் செய்ய வேண்டும், பிறரையும் செய்விக்க வேண்டும். யோகத்திலேயே நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு நினைவை ஏற்படுத்துங்கள். தந்தையை நினைவு செய்வதற்கான உற்சாகத்தை ஏற்படுத்துங்கள். உற்சாகம் என்பது பாபாவை நினைவு செய்வதில் மிகுந்த உதவி செய்கிறது. ஊக்கம், உற்சாகம் என்பது பிராமண வாழ்க்கையின் சுவாசமாகும். எந்த பிராமணர்களுக்குள் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உற்சாகம் இல்லையோ அவர்கள் இறந்தவர்களைப் போன்று ஆகிவிடுகிறார்கள். அவர்களுக்கு மகிழ்ச்சி இருப்பதில்லை. நாம் ஒரு விசேஷமான லட்சியத்தை அடைவதில் ஈடுபட்டிருப்போமானால், இத்தனை நேரத்திற்குள் இந்த உயர்ந்த லட்சியத்தை நான் அடைந்தே தீர வேண்டும் என்ற உற்சாகம் இருக்குமென்றால் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஈடுபாடு வாழ்க்கையில் இருக்குமென்றால், ஊக்கம் மற்றும் உற்சாகம் இருக்குமென்றால், நமது உடலும் கூட ஆரோக்கியமாக இருக்கும், மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் கர்மங்களை செய்வதற்கான உற்சாகம் இருக்கும். உறங்கும் போதும் உற்சாகம் இருக்கும், எழுந்திருக்கும் போதும் உற்சாகம் இருக்கும். எனவே உயர்ந்த தவம் செய்ய வேண்டிய இந்த ஜனவரி மாதத்தில் உங்களது மனதினை உயர்ந்த ஊக்க உற்சாகத்தினால் நிரப்பிக்கொள்ளுங்கள். பிறரை கூட உற்சாகப்படுத்துங்கள். எங்கே நல்ல உற்சாகம் இருக்குமோ, எங்கே ஈடுபாடு இருக்குமோ, அங்கே தடைகள் தாமாகவே அழிந்து விடுகின்றன. எங்கே ஈடுபாட்டில் குறை இருக்குமோ அங்கே வீணான விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். எங்கே வாழ்க்கையில் ஊக்கம் உற்சாகம் இருப்பதில்லையோ அங்கே பலவிதமான தடைகள் மனிதர்களை சூழ்ந்து கொள்கின்றன. எனவே நாம் ஊக்கம் மற்றும் உற்சாகத்தில் நிலைத்திருப்போம். கூடவே வாழ்க்கையில் நாம் மிகுந்த இனிமையானவராக இருக்க வேண்டும். பாபாவின் குழந்தையாக ஆன பின்பு தனது அகங்காரத்தை கண்டறிந்து அழித்து விடுவது, மேலும் இனிமைத்தன்மையினால் தனது வாழ்க்கையை அலங்கரித்துக் கொள்வது, இதுவே உண்மையான விவேகமாகும். ஏனென்றால் யார் சரளத்தன்மை நிறைந்தவரோ அவரே சகஜ யோகியாக ஆக முடியும். யாருக்கு சரளத்தன்மை குறைவாக இருக்குமோ, யாரிடம் அகம்பாவம் நிறைந்திருக்குமோ அவர்கள் யோகத்தில் நிலைத்திருப்பது என்பது மிகுந்த கடினமான காரியமாகும். எனவே வாருங்கள், சரளத்தன்மையை சுயத்திற்குள் நிரப்பிக்கொள்வோம். சரளத்தன்மை நிறைந்தவருடைய முக்கியமான 2 லட்சணங்கள் இருக்கின்றன. ஒன்று, நேரத்தின்படி அவசியத்திற்கேற்ப தன்னைத்தான் அட்ஜஸ்ட் செய்து கொள்வது, தலைவணங்கி சென்று முன்னேறி செல்வது. இரண்டாவது, ஒருவர் ஒன்று கூறினால் பிறர் அதனை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற நிலை இருக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் இந்த 2 விஷயங்களையும் கடைபிடிப்பார்கள் என்றால் அந்த வீடுகளில் சுகமும் அமைதியும் நிரம்பி இருக்கும். இதுவே சரள சுபாவமாகும். அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு யோக நிலை இருக்கும். பகவான் நமக்கு அதிர்ஷ்டத்தினை பகிர்ந்தளிக்க வந்திருக்கிறார். அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள வேண்டிய இந்த காலகட்டத்தில் எதையாவது பிடித்து கொண்டிருப்பது என்பது அழகாக இல்லை. வளைந்து கொடுப்பதற்கு, தலை வணங்குவதற்கு கற்றுக்கொள்வோம். யார் தலை வணங்கிச் செல்கிறாரோ அவரால் தான் பிறரை கூட உயர்த்த முடியும். யார் வளைந்து கொடுப்பதில்லையோ அவர் உடைந்து போய்விடுகிறார். எனவே ஃப்ளெக்சிபிளாக இருக்க வேண்டும். எந்த கிளைகள் வளைந்து கொடுக்குமோ அவை புயல் அடிக்கும் போது கூட வளைந்து கொடுத்து தாக்கு பிடித்து நிற்கின்றன. ஆனால் எந்த மரமானது பிடிவாதமாக நிற்கின்றதோ, எது காய்ந்து போய் அடம்பிடித்து நின்று கொண்டிருக்கிறதோ, எது புயலோடு வளைந்து கொடுப்பதில்லையோ அது கீழே விழுந்து உடைந்து போகிறது. எனவே நமது வாழ்க்கை சூழல்களுக்கு ஏற்றாற் போல வளைந்து கொடுப்பதற்கு கற்றுக்கொள்வோம். இன்று முழு நாளும் நமது 5 சொரூபங்களை பயிற்சி செய்வோம். நமது தேவ சொரூபம் எத்தனை உயர்ந்தது, எத்தனை புனிதமானது, அதனை முன்னிலையில் காண்போம். இது நான் ஆவேன் என்ற எண்ணத்தை உருவாக்குவோம். நமது பூஜைக்குரிய சொரூபத்தை இமர்ஜ் செய்வோம். நான் சாதாரணமானவன் அல்ல. ஜென்ம ஜென்மங்களாக அநேக ஆத்மாக்களின் மன விருப்பங்களை நான் பூர்த்தி செய்து வந்திருக்கிறேன்.
இது எனது உயர்ந்த பிராமண வாழ்க்கையாகும். மேலும் இப்போது நான் ஃபரிஷ்தா ஆக வேண்டும். நமது ஃபரிஷ்தா சொரூபத்தை முன்னிலையில் காண்போம். அதிலேயே தன்னைத்தான் கலந்து விடுவோம். இப்படிப்பட்ட தவத்தை முழு நாளும் செய்தபடி நன்றாக இந்த நாளை கழிப்போம். ஓம் சாந்தி.